மனோ அக்கா என்ன மனோகரி, எந்த உலகத்துல இருக்க? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேக்கா. கால் தரையில தான் நிக்குதா இல்ல காத்துல மிதக்குதா? அக்கா என்னக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல உன் செல்லு ரொம்ப நேரம் ரிங் ஆயிட்டே இருக்கு, அந்த சத்தம் கூட கேட்காம உன் கவனம் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அது 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 ட்ரைனிங். ட்ரைனிங்கோட எப்ப வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. எது உனக்கு வரணுமோ அது வரல, ஆனா வரக்கூடாததெல்லாம் வந்திருக்கு. அக்கா கவனிச்சதால சொல்றேம்மா. போ போய் யாரு போன் பண்ணாங்கன்னு பாரு, ஏதாவது அவசர அழைப்பா இருக்க போகுது. அக்கா என் ஃப்ரெண்டு தான்க்கா, ஒன்னும் அவசரமான காலெல்லாம் இல்ல. சரி இந்தா சாப்பிடு. அம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்மா. ஏய் என்ன சொன்ன? அப்புறமா சாப்பிட்டுக்கிறியா? அம்மா எனக்கு பசி இல்லம்மா. பசிக்கலையா? ஆமா. என்னடா இது பெரிய அநியாயமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படி பசிக்குது இப்படி பசிக்குதுன்னு ஆளா பறந்த, அவசர அவசரமா சமைச்சு எடுத்துட்டு வந்தா பசிக்கலன்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற. அது ஒண்ணு இல்லம்மா, பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. பாவம் என் தங்கச்சிக்கு எது வந்ததால பசி பறந்து போச்சுன்னு தெரியலையே. இல்லையா மனோகரி? மனோகரி, இந்த உலகத்துல எது நிரந்தரமோ இல்லையோ, ஆனா இந்த பசி இருக்கே அது நிரந்தரம். படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன்னு அதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துரும். உனக்கும் வரும், அப்ப சாப்பிட்டுக்கோ. என்ன இவ திடீர்னு தத்துவம் எல்லாம் பேசிட்டு போறா? சரி அம்மா ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. அம்மா வேண்டாம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்னவோ போ, உன் சாப்பாட்டை ரூம்ல வைக்கிறேன், உனக்கு எப்ப வேணுமோ சாப்பிட்டுக்கோ. நல்ல பொண்ணு. ஏய் வேல்முருகா, எல்லாம் உன்னாலதான்டா. போடா.